வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம் முன் பாடப்பகுதியில் துணிகள் மற்றும் இழைகளின் வகைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். பருத்தி, பட்டு, கம்பளி, சணல், நைலான், டர்லின், ரேயான் மற்றும் பாலிஸ்டர் போன்றவை பல்வேறு துணிகளின் ரகங்களில் அடங்கும். துணிகள் நூலிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. மேலும் நூல் பல இழைகளால் ஆனது. இயற்கை மற்றும் செயற்கை மூலங்களிலிருந்து இழைகளை பெறலாம். பருத்தி மற்றும் சணல் இயற்கை தாவர மூலங்களிலிருந்து வருகிறது. அதே சமயம் பட்டு மற்றும் கம்பளி பட்டுப்புழுக்கள் மற்றும் செம்மறி ஆடுகள் போன்ற இயற்கை விலங்கு மூலங்களிலிருந்து பெறப்படுகின்றன. செயற்கை துணிகள் பாலிஸ்டர், டர்லின், நைலான் மற்றும் ஆக்ரிலிக் போன்ற வேதியியல் ரீதியான உருவாக்கப்பட்ட நூல்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. நூல்களை பெற முதலில் அவற்றின் மூலங்களிலிருந்து இழைகளை பிரிக்க வேண்டும். இன்று இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இழைகளிலிருந்து துணி வரை என்ற பாடப்பகுதியில் நூல் நூற்பு முதல் துணி வரை என்ற தலைப்பை காண்போம். பருத்தி செடியில் காய்கள் அல்லது பருத்தி இழைகள் மற்றும் விதைகள் கொண்ட பருத்தி துகள்களிலிருந்து பருத்தி அறுவடை செய்யப்படுகிறது. பருத்தி பயிர்கள் கரிசல் மண் மற்றும் சூடான காலநிலையில் வளர்க்கப்படுகின்றன. இந்த வகை மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் மற்றும் நீரை தக்கவைத்து பருத்தி சாகுபாட்டுக்கு நன்மை பயக்கும். பருத்தி காய் திறக்கும் போது காணப்படும் சிறிய பஞ்சு போன்ற கட்டமைப்புகள் பருத்தி இழைகளாகும். இந்த இழைகள் நூல் அல்லது நூலாக சுழற்றப்பட்டு பின்னர் துணிகள் தயாரிக்க பயன்படுகிறது. பருத்தி இழைகளை விதைகளிலிருந்து பிரிக்கும் செயல்முறை வித்து நீக்கல் என்று அழைக்கப்படுகிறது. கற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பருத்தி இழைகளை நூலாக ஆக்குவதை புரிந்து கொள்வீர்கள். நூல் நூற்பு நுட்பத்தை அறிந்து கொள்வீர்கள். சணல் நூல் தயாரிப்பது பற்றி அறிந்து கொள்வீர்கள். நூலை துணியாக மாற்றுவதை தெரிந்து கொள்வீர்கள். முக்கிய குறிப்புகள்: வித்து நீக்கல், தக்லி அல்லது நூற்பு கதிர், நூல் நூற்றல், கைராட்டினம், கதர் ஆடை, நெசவு அல்லது நெய்தல், நெசவுத்தறி, பின்னல் அல்லது துன்னுதல். நூல் நூற்பு முதல் துணி வரை விரிவாக பார்ப்போம். நீங்கள் எப்போதாவது எண்ணெய் விளக்குகளுக்கு திரிகள் உருவாக்கி இருக்கிறீர்களா?
இந்த விளக்கு திரி தயாரிக்க பருத்தியை பயன்படுத்துகிறோம். பருத்தி கம்பளி மெத்தைகள், போர்வை மற்றும் தலையணைகளை நிரப்பவும் பயன்படுத்தப்படுகிறது. பருத்தி இழைகளை பதப்படுத்துவதில் வித்து நீக்கல் முதல் படியாகும். வித்து நீக்கல் பாரம்பரியமாக கைகளாலும் இயந்திரங்களாலும் செய்யப்படுகிறது. பருத்தி நார் மூலம் நூல் தயாரித்தல். பருத்தி இலைகளிலிருந்து நூல் உற்பத்தி செய்யும் செயல்முறை நூற்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த செயல்பாட்டின் போது பருத்தியிலிருந்து இலைகள் வெளியே இழுக்கப்பட்டு ஒன்றாக திரிக்கப்பட்டு நூலை உருவாக்குகின்றன. அறுவடைக்கு பிறகு சேகரிக்கப்படும் பருத்தியை சுத்தம் செய்து கழுவி சீவப்பட்டு வித்து நீக்கல் பிரித்து இழைகளாக சீரமைக்கப்படும். இந்த பதப்படுத்தப்பட்ட பருத்தி இழை நூல் சுற்ற பயன்படுத்துகிறது, ஆனால் இது மென்மையானது. நூலை வலுப்படுத்த அதற்கு சாயம் பூசப்பட்டு ரசாயனங்கள் தடவப்பட்டு துணி உற்பத்திக்கு ஏற்றதாக இருக்கும். நூல் நூற்க பயன்படும் கை சுழல் நூற்பு கதிர் சாதனம் அல்லது தக்லி ஆகும். சர்க்கா அல்லது கைராட்டினம் என்பது கையில் இயக்கப்படும் மற்றொரு கருவியாகும். சுதந்திர போராட்டத்தின் போது மகாத்மா காந்தியால் பிரபலப்படுத்தப்பட்டது. கதர் ஆடை எனப்படும் ஆடைகள் அணியவும், பிரிட்டிஷ் ஆடைகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகளை தவிர்க்கவும் மக்களை காந்தியடிகள் ஊக்குவித்தார். கதர் ஆடையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு காதி மற்றும் கிராம தொழில் ஆணையத்தை 1956 நிறுவியது. பெரிய அளவிலான நூல் உற்பத்திக்கு நூற்பு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நூற்பு பிறகு நூல் துணிகள் நெய்ய பயன்படுத்தப்படுகிறது. சணல் நூல். கோணிப்பைகளை பார்த்திருக்கிறீர்களா? நெல், மிளகாய், வேர்க்கடலை, பட்டாணி மற்றும் பிற வணிக பயிர்களின் அறுவடைகளை பொதி செய்து கொண்டு செல்ல அவை பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பைகள் கனமான பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய கரடுமுரடான சணல் துணியிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. சணல் நூல் தயாரிக்கும் செயல்முறை பருத்தி நூலில் இருந்து வேறுபட்டது. சணல் அதன் நிறம் மற்றும் பளபளப்பு காரணமாக தங்க நார் என்று அழைக்கப்படுகிறது. சணல் துணி பருத்தியை விட வலிமையானது மற்றும் கடினமானது. எனவே சணல் ஆடைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுவதில்லை. சணல் நூல் தயாரித்தல். சணல் நார் சணல் செடியின் தண்டிலிருந்து பெறப்படுகிறது. அறுவடைக்கு பிறகு தண்டுகள் வெட்டப்பட்டு பல நாட்கள் தண்ணீரில் ஊற வைப்பார்கள். தண்டுகளை ஊற வைப்பதால் பட்டை அழுகி உரிக்கப்படுவதற்கு எளிதாகிறது. பட்டை அகற்றப்பட்டவுடன் இலைகள் தண்டுகளிலிருந்து பிரிக்கப்படுகின்றன. இந்த இலைகள் சணல் நூலாக சுழற்றுவதற்கு தயார் செய்வதற்காக நன்கு சீவப்பட்டு சுத்தம் செய்யப்படுகின்றன. இந்த சணல் நூல் கோணி பைகள் தயாரிக்க பயன்படுகிறது.
சிகப்பு புளிச்ச கீரை அதாவது கோங்குரா மற்றும் மூங்கிலில் இருந்தும் நார் தயாரிக்கலாம். சணல் மற்றும் ஆளி ஆகியவை துணிகளை தயாரிப்பதில் பயன்படுத்தப்படும் பிற தாவர இழைகள். ஆனால் அவை பருத்தியை விட குறைவாகவே பயன்படுத்தப்படுகின்றன. நூலிலிருந்து துணியை எவ்வாறு தயாரிப்பது? நூல்களிலிருந்து துணிகள் தயாரிக்க பல வழிகள் உள்ளன. 2 முக்கிய செயல்முறைகள் நெசவு மற்றும் பின்னல். 2 இணை நூல்களை ஒன்றாக இணைத்து ஒரு துணியை உருவாக்குவது நெசவு எனப்படும். நூற்புக் கதிர், கைராட்டினம் ஆகியவற்றின் உதவியுடன் துணி நெய்ய ஒரு தறியில் நூல் இழைகள் செங்குத்து மற்றும் கிடைமட்ட வரிசைகளில் அமைக்கப்பட்டிருக்கும். மின்சாரத்தால் இயங்கும் விசைத்தறிகளை பயன்படுத்தி பெரிய அளவில் நூற்பு செய்யப்படுகிறது. வீட்டில் நெசவு செய்ய மனிதர்கள் பயன்படுத்தும் இயந்திரங்கள் கைத்தறி எனப்படும். தெலுங்கானா மாநிலத்தில் கட்வால், சிரிசில்லா, வெங்கடகிரி, கொத்தகோட்டா, நாராயண்பேட் மற்றும் போச்சம்பள்ளி போன்ற இடங்களில் கைத்தறி நெசவு தொழில் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. வரங்கல் கம்பளம் தொழிலுக்கு பெயர் பெற்றது. பின்னல். பின்னல் துணி உருவாக்க ஒற்றை நூல் பயன்படுத்தப்படுகிறது. பின்னப்பட்ட காலுறை அல்லது கம்பளி சட்டையிலிருந்து நூலை வெளியே எடுத்தால் துணி அவிழ்ந்துவிடும். பின்னப்பட்ட துணிகளை பயன்படுத்தி கம்பளி சட்டை போன்ற ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன. கையால் பின்னப்படலாம் அல்லது இயந்திரம் மூலம் செய்யலாம். ஒரு பாய் தயாரித்தல். தேங்காய் இலைகள் அல்லது 2 வண்ண காகித கீற்றுகளை பயன்படுத்தவும். தேங்காய் இலைகளை பயன்படுத்தினால் கிளைகளின் நடுநரம்பை 2 பகுதிகளாக வெட்டவும். ஒவ்வொரு இலையாக இணைத்து கீற்றுகளை சேருங்கள். ஒரு துண்டு எடுத்து கிடைமட்டமாக சொருகவும். செங்குத்து கீற்றுகளுக்கு இடையில் மாற்றவும். நீங்கள் நெய்த ஓலையை உருவாக்கும் வரை இந்த செயல்முறையை தொடரவும். பனைமர இலைகளும் ஓலை பின்ன பயன்படுத்தப்படுகிறது. பண்டைய கால மக்கள் மரத்தின் பட்டை, பெரிய இலைகள் மற்றும் விலங்குகளின் தோல்களை ஆடைகளாக பயன்படுத்தினர். ஆரம்பகால விவசாய சமூகங்கள் மரத்தின் கிளைகளை மற்றும் புற்களை பாய்கள் மற்றும் கூடைகளாக நெய்தனர். மேலும் முறுக்கப்பட்ட கொடிகள் அல்லது விலங்குகளின் கம்பளிகளை துணிகளாக மாற்றினர். ஆரம்பகால இந்தியர்கள் கங்கை நதிக்கு அருகிலுள்ள பகுதிகளிலிருந்து பருத்தியை பயன்படுத்தினர். அதே நேரத்தில் பண்டைய எகிப்தியர்கள் நைல் நதிக்கு அருகில் பருத்தி மற்றும் ஆளி சாகுபடி செய்தனர். ஆரம்பத்தில் மக்கள் தையல் இல்லாமல் துணிகளை அணிந்தனர். ஆனால் தையல் ஊசியின் கண்டுபிடிப்பால் தையல் சாத்தியமானது. புடவைகள், வேட்டிகள் மற்றும் தலைப்பாகைகள் போன்ற சில ஆடைகள் இன்னும் தைக்கப்படாமல் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் பலவிதமான துணிகள் மற்றும் ஆடைகளை நாம் பார்க்கின்றோம். நூல் எப்படி ஒரு துணியாக மாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சணல் கரடுமுரடான மற்றும் வலுவானது. அதிக எடையுள்ள பொருட்களை எடுத்து செல்ல சாக்கு பைகள் தயாரிக்க பயன்படுகிறது. பருத்தி கம்பளியிலிருந்து விதைகளை அகற்றும் செயல்முறை வித்து நீக்கல் என்று அழைக்கப்படுகிறது.
இழைகளிலிருந்து நூல் தயாரிக்கும் செயல்முறை நூற்பு என்று அழைக்கப்படுகிறது. நூல்களிலிருந்து துணி நெசவு மற்றும் பின்னல் மூலம் தயாரிக்கப்படுகிறது. கைத்தறி அல்லது விசைத்தறி நெசவு துணிகளில் பயன்படுத்தப்படுகிறது.